வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாரிஸ் பில்கின்ஸ்டன் எழுதின ஃபாலோ த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. டாரிஸ் பில்கின்ஸ்டன் ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர். இது ஒரு நான் ஃபிக்ஷன். இது பப்ளிஷ் ஆன வருஷம் 1996. இதில் அவங்க இந்த நேட்டிவ் ஆஸ்திரேலியன் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு காலகட்டத்தில் அவங்கள ஒரு ஸ்டோலன் ஜெனரேஷன் சொல்லுவோம். அதாவது காணாமல் போன அந்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்வோன்னா, 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன குழந்தைங்கள்லாம் ஒரு ஆப்ஒரிஜினல், அதாவது பழங்குடியினருக்கும் ஒரு செட்டிலான ஒரு யூரோப்பியன் ஒயிட் மேனுக்கும் பிறந்தோ, அவங்களெல்லாம் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, தனியாக எடுத்துன்னு போய் அவங்கள கவர்மெண்ட் கேம்ப்ஸில் வச்சு வளர்த்தாங்க. அந்த மாதிரி வளர்ந்த ஒரு 3 பெண்கள், பில்கின்சன்ஸோட மதரான மோலியோட சிஸ்டர்ஸான டேசி, அவங்க கசனான கிரேசி, இவங்களெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு 1931 வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் அவங்க அந்த ஃபென்ஸு, அந்த உள்ளுக்குள்ளே இந்த முயலெல்லாம் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற பெஸ்ட்டையும் தடுக்கிறதுக்காக ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் அந்த ஃபென்ஸையே ஒட்டி அவங்க ஒரு 1000 மைல் நடந்து அவங்க வீட்டுக்கு சேர்ந்தது தான் இந்த கதை. இந்த கதையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் மெதுவாக யூரோப்பியன்ஸ்லாம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இறங்கினாங்க. அங்கே இறங்கி அங்கே இருந்த பழங்குடி மனிதர்களோடு பேசினாங்க. அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியே இல்லாமல் கொஞ்சம் வன்முறையெல்லாம் இருந்தது. அவங்க பெண்களெல்லாம் கடத்தின்னு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அங்கே வெள்ளையர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. 1829 என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி யூரோப்லேருந்து ஆஸ்திரேலியாவில் தங்கின அவங்களுடைய கேப்டன் அந்த ஃப்ரெமெண்டல் அங்கே இருந்த பழங்குடி தலைவர்கிட்ட போய், நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு நாங்கள் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டார். மொழி அங்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்ததுனால இவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்கிறோன்றதுலாம் நிறைய பேருக்கு புரியல. ஆனால் 1 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் ஸ்வான் ரிவர் காலனின்னு பேரிடப்பட்டது. இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் ஒயிட், யூரோப்பியன் ஒயிட்ஸ்லாம் தங்கியிருந்ததுனால அவங்க எங்கள் கல்ச்சரை நாங்கள் அந்த இடத்துல தழைக்க வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா, அதிகாரம் வாய்ந்தவங்களாக ஆகிட்டாங்க. அங்கே இருந்த பழங்குடி மண்ணுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது, இங்கே இந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நல்லா தடுப்பு வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதனால் எங்களோட இங்கிலீஷ் கல்ச்சர் பாழாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷ் கல்ச்சரை நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இன்னும் நிறைய யூரோப்பியன்ஸ் அங்கே வர என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஏரியாவில் இருந்த பழங்குடியினருடைய வாழ்க்கை நிறைய ஒரு மாற்றங்களை காண ஆரம்பிச்சிடுச்சு. 19ஆம் நூற்றாண்டுக்குள்ளே, அதாவது 1900 பார்த்திங்கன்னா, இந்த பழங்குடியினர்கள் இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பழங்குடியினர்லாம் எடுத்துன்னு போய் ஒரு கேம்பில் வச்சு அங்கே இருந்தவங்களுக்கு அந்த யூரோப்பியன் வேல்யூஸு, அவங்களோட கஷ்டம்லாம் சொல்ல வச்சாங்க. அவங்கள மாதிரியே ஆடையை போட வச்சாங்க. போக போக அந்த பழங்குடியினர் அவங்களுடைய வாழ்க்கை அந்த முறையிலேருந்து நிறைய மாற்றங்களை ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கதையில் பார்க்க போகிற மாடு, இவங்க இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செட்டில்மெண்ட்டு ஜிக்லாங்கில் இருக்குது, அங்கே தான் இருக்காங்க. இவங்க குழந்தையாக இருக்கும் போதே இவங்க ஒரு பழங்குடியினர் சேர்ந்தவங்களால இன்னொரு பழங்குடி இளைஞருக்கு தான் இவங்க வளர்ந்தப்புறம் திருமணம் செய்யணும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாடுக்கு 16 வயசு இருக்கும் போது அந்த ஆண்மகன் இல்லை நான் வேறு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி போகிறேன்னு சொல்லியாச்சு. ஆனால் மாடுக்கு இது கேட்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாடு ரொம்ப ஸ்மார்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல் ஹாக்கின்ஸுன்னு அங்கே இந்த சூப்பரிண்டென்ட் ஆஃப் கேம்ப் வீட்டில் தான் அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் நான் வேறு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுனால கொஞ்ச நாள்லேயே அவங்க அங்கே இருந்த தாமஸ் கிரேன்ற ஒரு இங்கிலீஷ்மேனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இந்த தாமஸ் கிரேன் அங்கே இருக்கக்கூடிய ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸோடைய இன்ஸ்பெக்டர். இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அவங்க மோலின்ற பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேசி, கிரேசி எல்லாமே அந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்க. இந்த 3 பெண்களும் எப்போதும் ஒன்றாவே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அங்கே வேலை செய்கிற கில்லிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்களெல்லாம் எடுத்துன்னு போய் நம்ம அந்த இன்ஸ்டியூஷனில் விடணும் இல்லையா, ஏன்னா பழங்குடியினர் அம்மாவுக்கும் ஒரு வெள்ளைக்காரர் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தைங்களை எடுத்துன்னு போய் அந்த இன்ஸ்டியூஷனில் விடுறதா அப்போ இருந்த பழக்கம். அதனால் அங்கே எடுத்துன்னு போய் விடணும் இல்லையான்னு உடனே இவங்களை எடுத்துன்னு போய் அந்த மூர் ரிவர் நேட்டிவ் செட்டில்மெண்ட், அது பெர்த்தில் இருக்குது, அங்கே போய் விட வேண்டியிருக்கு. இந்த பெண்களால் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிவை தாங்கவே முடியல. ஆனால் ஒரு முடிவு சொல்லி ஒரு
அறிக்கை வந்துடுச்சுன்னா அதை யாராலும் எதுவுமே மாற்ற முடியாது. கான்ஸ்டபிள் ரிக்ஸுன்றவர் அவங்க காரில் ஏற்றிக்கிட்டு அவங்கள எடுத்துன்னு போய் கான்ஸ்டபிள் மெல்ரோஸ் கையில் ஒப்படைக்கிறாங்க. அங்கே இன்னும் 2 பெண்கள் அவங்களோட சேர்ந்துடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயும் போட்லேயும் அவங்க பயணத்தை தொடர்றாங்க. 5 நாள் அவங்க கடலில் பயணம் பண்ணிட்ட அப்புறம் அங்கே போர்ட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு காரில் போயிட்டு அவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க முதல் நாள் அந்த செட்டில்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப குரலாக இருக்குது. அவங்க எல்லாம் அவங்களுக்கும் கொடுத்த ஒரு ரூம், டாமன் பேர், அங்கே தங்குறாங்க. அவங்களுக்கு அறை கொடுத்ததெல்லாம் மிஸ் எவான்சன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு புரியல, இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளை இவங்க என்ன செய்வாங்க எதுவுமே தெரியல. மறுநாள் ஒரு பொண்ணு அவங்கள எல்லா இடத்துக்கும் சுற்றி காட்டுறாங்க. அப்போ தான் இவங்க பார்க்குறாங்க அந்த ரூமில் இருக்கிற ஜன்னலுக்கெலாம் பாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ மோலி என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு வேளை மர்பு கண்ட்ரிக்கு வந்திருக்கோமோன்னு. மர்பு கண்ட்ரின்றது என்னென்னா இந்த நரமாமிசம் சாப்பிட்ற ஸ்பிரிட்ஸோடைய இடம்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது, இங்கேருந்து யாராவது தப்பிச்சு போகணுன்னு நினச்சிங்கன்னா இல்லை தப்பிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கும்னு. ஆனாலும் அந்த இடத்த பார்த்தோன்னே 3 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க, என்ன ஆனாலும் சரி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணுன்னு. இப்போ மோலி தான் அவங்களுக்கு ஒரு லீடராக ஆகுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. மோலி தான் எல்லா முடிவையும் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸை அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஜிக்லாங்குக்கு போயிடலாம். ஏன்னா அந்த வழியாக தான் அவங்க வந்தாங்க. அப்போ இதை நோட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது மாதிரியே திரும்பி போகணுன்னா நம்ம ஊருக்கு அவங்க போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழியில் அவங்க நிறைய பயப்படுறாங்க, நிறைய டவுட்ஸ் அவங்களுக்குள்ளே வருது. அங்கங்கே முயலை பிடிச்சி தின்னுறாங்க. ஒரு பக்கத்தில் என்ன ஆகிடுதுன்னா ஒருத்தங்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் வந்துடுது, ஒருவேளை இதுதான் ஃப்ளஷ் ஈட்டிங் ஸ்பிரிட்டோ அப்படின்னு. அதே மாதிரி இவங்களை தேடிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சிப்பாங்க. ஒரு சமயம் ஒரு பெண்மணி வயலில் இருக்கிறவங்க இவங்களுக்கு சாப்பாட்டெலாம் தராங்க. சாப்பிட்டுட்டு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவங்க போயிட்ட அப்புறம் அந்த பெண்மணிக்கு பயம் வந்துடுது, ஒரு வேளை இவங்க போகிற வழியில் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, போய் சேருவாங்களா? ஏன்னா ஒரு 1000 மைல் இவங்க நடந்து தான் கடைசியில் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் இவங்க நடந்துருக்கணும், இவங்களால போக முடியுமான்னு அந்த பெண்மணிக்கு டவுட் வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க காணாமல் போனதுனால இவங்க வீட்டுக்கு தான் திரும்பி பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா இவங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபென்ஸை பார்க்க இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 9 வாரம் இவங்க நடந்து 1000 மைலை கடந்து ஜிக்லாங்கில் அவங்க குடும்பத்தை போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில் பில்சன் அந்த பெண்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.